ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பால் கொல்கட்டை பண்ணிக்கலாம். பால் கொல்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மெஷரிங் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டாது உருண்டை பண்ணும்போது, அதனால் நெய் விட்டு பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் வச்சு உருட்டிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி சைஸில் உருட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரே சைஸாக அழகாக உருட்டி எடுத்துட்டாச்சு. அதில் ஒரு கொஞ்சோண்டு மீதி உள்ள மாவை ஒரு கிளாஸ் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டைங்களை இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ரெண்டாக எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்க்கணும். பால் ஊற்றிருக்கிறதுனால ஆடை விழ விடாமல் இப்படி கலக்கிக்கணும். உருண்டைகள் எல்லா உருண்டைகளையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இந்த வேக ஆரம்பிச்சிச்சு. அது பாருங்கள், உருண்டை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை ஊற்றிக்கணும். வெல்லம் தேவையான அளவு வெல்லம் எடுத்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பாகா கிண்டி வச்சுருக்கோம். அதை வடிகட்டிக்கலாம். அதை வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்குங்க, அதனால தான் வடிகட்டி எடுத்துக்கணும். தேவையான அளவு வெல்லம் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வெல்லம் கரைஞ்சது இதில் வடிகட்டியாச்சு. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா உருண்டை வெந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம்.
2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பால்கோட்டை முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடும் போது இந்த தேங்காய் லைட்டாக கடிபடுறது மைல்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க பால் கொழுக்கட்டை ரெடி, சாப்பிட்லாம்.